வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆம்னி ஆவட்டம் வந்தாச்சு. என்னன்னு கேட்டேன்னா, தேங்காயும் கடலைப்பருப்பும் வச்சு தட்டுற போலி. ஜென்ரலாக இதுதான் தஞ்சாவூர்கார அதுலலாம் ஆம்னி ஆவட்டத்துக்கு போலியாக பண்ணுவாள். இந்த கப்பால் 1 கப்பு கடலைப்பருப்பு நல்ல வாசனை வர வறுத்துட்டு அதுக்கு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு நல்லா அது பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக வெந்து போயிருக்கு பாருங்க. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த கடலைப்பருப்பு நம்ம எதில் எடுத்துட்டோமோ அதுலேருந்தே 2 பங்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது 2 பங்கு திருகல் தேங்காய். இதை மிக்சியில் அடியில் போடுறேன். அதுலேருந்தே 2 பங்கு இது பொடி பண்ண வெல்லம். இந்த பொடி பண்ண வெல்லம் மாதிரியே எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இதையும் மிக்சியில் எடுத்துக்கலாம். இதில் இந்த கடலைப்பருப்பையும் போட்டு இதை நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கிளறிட்டு அதுக்குள்ளே நம்ம மேல் மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்குறேன். ஸோ அதுக்கு நம்ம மேல் மாவு பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரமாவது அது ஊறினாதான் அந்த போலி ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். இது பார்த்தேன்னா இந்த மாதிரி இலாஸ்டிக் மாதிரி தளர்த்தியாக வரும். இது இப்படி இருந்தால் தான் அந்த போலி நல்லா சாஃப்டாக வரும். அந்த 2 மணி நேரம் கிட்ட ஊற விட்டுருங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் நான் இதை ஒரு 7:30 8க்கு பண்ணேன். இப்போ மணி 12:30 மணி ஆகுது. இவ்வளோ நாழி அது ஊறிருக்கு. இத்தனை நாழி மாவு ஊறினா தான் நல்லா சாஃப்டாக வரும் இந்த போலி. ஸோ இதுக்கு இந்த மாதிரி மைதா மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி போடுங்க. இல்லை கால் டீஸ்பூன் போடுங்க. பத்தலைன்னு உங்களுக்கு பிசைஞ்சப்புறம் தோணித்துன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மேலே போட்டிருக்கேன். ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க போதும். அதே மாதிரி இந்த கப்பால் 1 கப் கிட்டக்க மைதா எடுத்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மஞ்சப்பொடி யோகாம்பால்ஸ் மஞ்சப்பொடி எங்களோட ஷாப்பில் கிடைக்கிற மஞ்சப்பொடி. இது பியோர் மஞ்சப்பொடி. 1/2 கப் தண்ணி எடுத்துனேன். அதில் இன்னும் அது அப்படியே ஃபுல்லாக 1/2 கப்பையும் விட்டேன். இந்த அளவுக்கு தளர்த்தியாக இருக்கணும். அதாவது 1 கப் மைதாக்கு 1/2 கப் கிட்டக்க தண்ணி கண்டிப்பாக தேவை. நல்லா 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விடுங்க. இது எல்லோரும் நெய் விட்டு பண்ணுவா. இதில் நெய் விடாதீங்க தயவு செஞ்சு. நல்லெண்ணெய் விடுங்கோ. அப்போ தான் அது நல்ல சாஃப்டாக வரும். இல்லைன்னா அந்த நெய் விட்டு இந்த மாவு பிசைஞ்சு வச்சேன்னா நீங்கள் தட்டினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஆறுனப்புறம் வடக்குன்னு போயிடும். அதுக்கு பழைய நாள்லலாம் நாங்கள்லாம் நல்லெண்ணெய் விட்டு தான் பண்ணுவோம். மேலே தான் நெய் விட்டு போலியை பண்ணுவோம். இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம விட்ட எண்ணெயோட இதுவே தெரியாத ஃபுல்லாக எல்லாத்தையும் இழுத்துன்றது பாருங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு ஸ்பூன் கிட்டக்க நல்லெண்ணெயை விட்டு இதை அப்படியே மூடி வச்சுக்கணும். அது மாதிரி பண்ணின மாவு தான் இது. நல்ல ஒரு தடவை இழுத்து பிசைஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி நல்ல இழுத்து இலாஸ்டிக் மாதிரி வருது. தெரியுறதா உங்களுக்கு? இது நாழியாக தான் இது வரும். நீங்கள் அதை பிசைஞ்சிட்டு உடனே தட்டினேன்னா அது அந்த இலாஸ்டிக் தன்மை அவ்வளோ இருக்காது. அட் த சேம் டைம் இதை நாங்கள் கோதுமை மாவில் பண்ணலாமா மாமி? தாராளமாக பண்ணிக்கோங்க. ஆனால் உடனடியாக சுட சுட சாப்பிட்ருங்க. வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் தடியாக தான் ஆகும். கோதுமை மாவோட தன்மையே கொஞ்சம் தடியாக இருந்துதான். ஸோ இதையும் எடுத்து வச்சுட்டு பூர்ணத்தை கலரலாம் நம்ம. ஸோ நம்ம பூர்ணமாக அரைச்சின்னு வந்தது இதில் எடுத்துக்கலாம். அது கடலைப்பருப்பு, தேங்காய், வெல்லைப்பொடி 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு எடுத்துன்றதுலேருந்து 2 பங்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 பங்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டான அளவு. அதை நீங்கள் பண்ணி இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு
வேக விட்ட கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிட்டு நல்லா கலரி எடுத்துட்டேன்னா கெட்டியான நல்ல ஒரு பூர்ணம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இலையில் வச்சு தட்டலாம் இதை. ஸோ இதை வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், நல்லா கிளறிடுங்க. வெள்ளை பொடியாக போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் அதெல்லாம் நீழ்த்துக்கும். கெட்டியாகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கெட்டியாக எடுத்துது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சின்னதாக வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி, ஒரு சின்ன பிஞ்ச் ஜாதிக்காய் பொடி இதையும் இதில் போடுங்க. ஜாதிக்காய் பொடி இல்லைன்னா ஏலக்காய் மட்டும்தான் இருக்குன்னா நோ ப்ராப்ளம், ஏலக்காய் பொடி மட்டும் போட்டு கலரிடும். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும், நம்ம தட்ட ஆரம்பிக்கலாம். இதை ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுட்டு ஆற விட்டு அதுக்கப்புறம் உருட்டி வச்சுட்டு நம்ம எந்த சைஸில் போலி வேணுமோ அந்த சைஸில் உருட்டி வச்சுக்கலாம். இதை அடுப்பை அணைச்சிடுறேன். கம்ப்ளீட்டாக ஆறட்டும், தட்டுறச்சே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயை ஃபுல்லாக தடவிக்கோங்க. இதில் போலி மாவு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இது மேலே நல்லெண்ணெய் விடுங்க, கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு உருண்டை பூர்ணத்தை வைங்க. இந்த ஒட்டின பாகம் இருக்குல்ல, அது அடியில் வச்சுட்டு இது மேலே தட்டுவோம். நல்ல எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி மெல்லிசாக தட்டிக்க முடியுமோ தட்டிக்கணும். இதை வச்சுக்கலாம். க்ளீன் பண்ண இன்னொரு வாழை நல்லெண்ணெய் தடவிக்கிறேன். லெமன் சைஸ்க்கு எடுத்துக்கணும். அது பெரிய லெமன் சைஸ்க்கு பூர்ணம். இந்த ஒட்டின சைடை திருப்பி விடுவோம். நல்லெண்ணெயை தொட்டு ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஸோ 2 போலி தட்டியிருக்கோம். இதை இப்போ தவா சூட பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தவா சூடானதுக்கு அப்புறமா இலையை இதில் போடலாம். முன்னாடியே போட்டுட்டேன்னா ஒட்டின்ட்டுரும் அது. ஸோ தவா நல்லா சுடாற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த இலையில் தட்டணும் இல்லையா, இது அப்படியே ஃபியூ மினிட்ஸ் இருங்கோ. மேலே ஃபியூ ட்ராப்ஸ் நெய் ஜோராக ரெடி ஆகிடுது. நல்ல சாஃப்டான தேங்காய் பருப்பு போலி தயாராகிடுது. ஸோ இன்னொரு போலியும் தட்டலாம். நம்ம கல்லில் போட்டிருக்கோம். எங்களுக்கு இலை கிடைக்காது மாமி, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவாளுக்கு இந்த அலுமினியம் ஃபாயில் இருக்குது பார்த்தீங்களா, அலுமினியம் ஃபாயிலில் நீங்கள் இதே மாதிரி நல்லெண்ணெய் தடவிட்டு தட்டிட்டு அதை இது மேலே போட்டுட்டு அது அப்புறம் மேலோடு தூக்கி எடுத்தேன்னா அது வந்து வாழை வந்து ஒரு இலையில குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 போலி தட்ட முடியும். அதில் அலுமினியம் ஃபாயிலில் நீங்கள் எடுத்தேன்னா ஒரு 2 போலி தட்டலாம், அவ்வளோதான். அது கொஞ்சம் பார்க்காதீங்கோ, பட் அதில் தான் தட்டிக்க முடியும் நீங்கள். ஸோ இதில் நெய் ஃபியூ ட்ராப்ஸ், ஸோ ஆவணி ஆட்டத்துக்கான போலி தேங்காய் பருப்பு போலி தயாராகிடுது. இந்த மாதிரி தான் தட்டி எடுத்துக்கணும். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக பண்ணிக்க முடியும். நீங்கள் அதே அன்றைக்கி ஆவணி ஆட்டத்து அன்றைக்கி இதை பண்ணணும்னு இல்லாமல் முத நாளே வேணாலும் இதை நீங்கள் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அன்றைக்கி ஆவணி ஆட்டத்து அன்றைக்கி இலையில் போடலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா டீட்டெயில்ஸாக எல்லா இதுவுமே சொல்லியிருக்கேன். மாவு எப்படி போய் செய்யணும், கடலைப்பருப்பு எவ்வளோ அதில் வேக விடணும்,
கடலைப்பருப்புக்கு நான் எத்தனை விசில் கொடுத்தேன்னு நான் சொல்லலை, அதையும் இங்கே சொல்லிடுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் திருப்பி எல்லா ஸ்டெப்ஸும் நான் சொல்லிடுறேன் ஒரு தடவை. கடலைப்பருப்பு ஒரு ரைஸ் குக்கர் கப்பால் 1 கப் எடுத்தேன், வாசனை வர வறுத்துட்டேன். அதில் ஒரு 3-4 கப் தண்ணி விட்டு குக்கரில் நல்லா ஒரு 6 விசில் கிட்ட வாங்கிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன் கம்ப்ளீட்டாக ஆறதுக்கு. எந்த கப்பில் கடலைப்பருப்பு அளந்தேனோ அதே கப்பால் 2 கப்பு தேங்காய் துருவல், 2 கப்பு வெள்ளை துருவல் 2 எடுத்துட்டேன். எல்லாத்தையும் கடலைப்பருப்பு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சு அதையும் மிக்சியில் எடுத்துக்கோங்க, வெள்ளை துருவலும் எடுத்துக்கோங்க, தேங்காயும் எடுத்துக்கோங்க, நல்லா ஃபைனாக அரைச்சிருங்கோ. அதை ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா சுருளாக வதக்கிட்டு அதில் ஏலக்காய் பொடியும் நட்மக் பொடியும் போட்டு, நட்மக்னா ஜாதிக்காய் பொடி போட்டு எடுத்து வச்சுருங்கோ. அதுக்கப்புறம் மேல் மாவுக்கு மைதா, மஞ்சப்பொடி, ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு, நல்லெண்ணெய் விட்டு நல்லா தண்ணி, அதாவது 1 கப் மைதாவுக்கு 1/2 கப் தண்ணி வேணும். அதுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு 2 hours கிட்ட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து தட்டி பண்ணினேன்னா ஜோராக சாஃப்டாக இந்த மாதிரி போளி வரும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது தொட்டு பார்த்தாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. ஈஸியாக எல்லாராலையும் பண்ண முடியும். புதுசாக சமைக்கிற குழந்தைகளாக இருந்தால் கூட கண்டிப்பாக பண்ண முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கெலாம் எப்படி வந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.